Hello Pasangala, நான் உங்கள் Shruthi ma'am and இன்னைக்கு நம்ம breathing and exchange of gases ஃபுல்லாக ஒன் ஷாட்டில் முடிக்க போகிறோம் பசங்களா. இந்த ஒரு சாப்டர் ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியை பொறுத்தளவில். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் குயிக்காக ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டரில் இதுவும் ஒன்று. ஸோ கான்செப்டுவலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு எதுக்குமே நீங்கள் யோசிக்க வேணாம் பசங்களா. அண்ட் இந்த செஷனோட நோட்ஸ் எல்லாமே நமக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடச்சிருக்கிறதுனால மறக்காமல் நீங்கள் எல்லாருமே நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. பிகாஸ் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் உங்கள் கூடவே இருக்க போகிறோம். ஓகே, நான் நம்ம GIB எக்ஸாம் 26th அக்டோபர் அன்றைக்கி நடைபெற போகுது. அண்ட் இது நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸை தவிர்த்து இந்த தடவை மதுரையிலும் நடக்க போகுது பசங்களா. ஸோ we are all very excited to see you all in the campus. ஸோ மறக்காமல் எல்லாருமே நம்ம GIB எக்ஸாமுக்கு இந்த QR கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம GIBயோட டைம் டேபிள் பசங்களா. ஸோ எவ்ரி டே நம்ம சேனலில் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த கிளாஸஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா NCERT ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பக்காவாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆக போகுது பசங்களா. ஸோ we are already starting the classes. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஆரம்பித்து உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் just 6 monthsல you'll be able to accelerate your preparation பசங்களா. ஸோ ஆன்லைன் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதர்வைஸ் நீங்கள் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை மீட் பண்ணி கூட நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? ஓகே, now coming to breathing and exchange of gases. Firstly, ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது, மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டாபிக்ஸ் விச் வில் கெட் வெரி டைரெக்ட் கொஸ்டின்ஸ் உங்களுடைய நீட் எக்ஸாமில். பட் இதே இது கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் ரெகுலேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஓகே இது எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிற மாதிரியான டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் வரலாம். கொஞ்சம் ஹார்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸுங்க நம்மளோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஸார்டர்ஸ்லேருந்து கேட்கலாம். ஓகே, இதுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் ஐம் கோயிங் டு டீச் ஆல் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் ஆஃப் வித் த ஈஸியான ஒரு டாபிக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியூட்டேனியஸான ரெஸ்பிரேஷன் சொல்லும் போது ஸ்கின் மூலியமாக ரெஸ்பயர் பண்ணுறது. ஓகே, மோஸ்ட்லி எர்த்வர்ம்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் ரெஸ்பயர் பண்ணுவாங்க. ட்ரேக்கியல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரக்கல்ஸ் மூலியமாக மோஸ்ட்லி ஆல் தி ஆர்த்ரோபோட்ஸ். ஓகே, காக்ரோச் சொல்லும்போது நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி. தென் branchial respiration is through the gills and pulmonary respiration is through the lungs. Alright, now இந்த மாதிரி எவல்யூஷனரியா நமக்கு நம்ம when we come to class of mammals எல்லாருமே pulmonary respirationல தான் breathe பண்ணுறோம். ஓகே, நான் இந்த ஒரு breathing அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது எக்ஸ்டர்னலாக வெறும்னா மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறது. பட் இந்த மூச்சு காற்றுலேருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு நாம் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அந்த செல்லுக்குள்ளே ஆக்சிஜனை கொடுத்து அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி இந்த செல் மிச்ச எனர்ஜி தயாரிக்கிறது தான் இன்டர்னலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வெறும் இந்த மூச்சு மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிற இந்த எல்லா வேலையும் சேர்ந்து தான் நம்ம மொத்தமாக ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியில் ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடம் நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இதோட ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் பாகத்தில் we have the nostrils வழியாக மூக்குள்ளே போச்சுன்னா நேசல் கேவிட்டி ஒன்று இருக்குது. நான் இந்த கேவிட்டியை தாண்டி நமக்கு மொத்தமாக தொண்டை வரைக்கும் ஒரு சிங்கிள் ஒரு டியூப் இருக்குது which is called as the pharynx. அண்ட் pharynxக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த larynx மீன்ஸ் அந்த வின் பைப்பும் ஈசோஃபேகஸும் பிரியற அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா there is something we called as a glottis. அந்த இடத்துல தான் larynx அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது இந்த glottisக்கு அப்புறம். தென் இந்த லாரிங்ஸுங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி த சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன். நான் இந்த லாரிங்ஸ்க்கு கீழே கிளியர் கட்டாக we have ஒரு டியூப் லீடிங் டு த லங்ஸ் which is basically the wind pipe called as the trachea. நான் இந்த ட்ரேக்கியா ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரைட் அண்ட் லெஃப்டாக பிரான்ச் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்த தான் வி கால் அஸ் த ப்ராங்கஸ். ப்ராங்கஸ் தான் ஒன்று, ப்ராங்கைனா 2. ஓகே, ஸோ ப்ராங்கை அது ப்ராங்கஸை டிவைட் ஆனதுக்கப்புறமா இது ஒவ்வொரு லங்குக்குள்ளேயும் போய் குட்டி குட்டி டியூபியூல்ஸாக பிரேக் அவுட் ஆகும், கால் த bronchioles.
அண்ட் இந்த bronchioles வந்து போய் எண்டார ஸ்ட்ரக்சர் தான் alveoli அப்படின்னு நம்ம சொல்லுவோம் or the air sacs. ஸோ இந்த alveoli எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஏர் சாக் தான் வந்து இந்த லங் அப்படிங்கிற ஃபீச்சர். நான் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லங்ஸுக்கு கீழே ஒரு முக்கியமான ஒரு மசில் இருக்குது அண்ட் அதுதான் வந்து நம்மளோட ப்ரீதிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செஸ்ட் கேவிட்டியை அப்டாமினல் கேவிட்டியிலேருந்து டிவைட் பண்ணுது. அதுதான் வந்து நம்மளோட டயஃப்ரம். இதுவும் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த மேமல்ஸ் பசங்களா, சரியா? ஸோ நம்ம ஃப்ளோ ஆஃப் காற்று எப்படி இருக்கும், ட்ரேக்கியாலேருந்து ப்ரைமரி ப்ராங்காய், அது ஃபர்தராக செகண்டரி ப்ராங்காய், டெர்ஷரி ப்ராங்காய், ப்ராங்கியோல்ஸ், டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ்னு டிவைட் ஆகும். டிவைட் ஆகி ரெஸ்பிரேட்டரி ப்ராங்கியோல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தராக இருக்கிற டைனியஸ்ட் பார்ட்டு. அதிலிருந்து ஒரு ஆல்வியோலார் டக்ட் வரும் அண்ட் அதுக்கு அட்டாச் ஆகிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஏர் சாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், which is called the alveoli. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம பல்மோனரி வென்டிலேஷன் அப்படிங்கிறது என்னது, இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறது, அது வந்து நம்ம லங்ஸோட முடிஞ்சிடும். ஓகே, நம்ம லங்ஸில் இந்த ஆல்வியோலைக்குள்ளே நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் டிஃப்யூஸ் ஆகும்பொழுது நம்மளோட ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ளே ஆட் ஆகுது. நான் இந்த ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து நம்ம இந்த ஆக்சிஜனை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் மூலயமா டிஷ்யூக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி டிஷ்யூ கிட்ட ஒரு டிஃப்யூஷன் நடக்குது அண்ட் அந்த ஒரு ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் நம்மளோட செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நடக்கிறது. ஸோ இந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று தயாரிக்கிறோம். ஓகே, ஸோ இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன், நம்ம நார்மலாக வென்டிலேஷன் வந்து எப்படி ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஆக்டிவான ப்ராசஸ். ஓகே, ஸோ மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கிறதுக்கு நீங்கள் தான் எஃபர்ட் போடணும், ஏடிபி யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், ரிப்பில் இருக்கிற மசில்ஸ் அண்ட் த டயஃப்ரம் ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகும்போது அவுட்வேர்ட் அண்ட் அப்வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட செஸ்ட் கேவிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட thoracic கேவிட்டியை இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து இப்படி இதாகும்பொழுது கான்ட்ராக்ட் ஆகும்பொழுது டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ்லேயும் இது டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்லேயும் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. நான் ஒன்ஸ் த வால்யூம் வில் இன்க்ரீஸ், ஓகே, திடீர்னு நம்ம வீடு பெருசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து இருக்கிற ஒரு நெரிசல் வந்து நம்ம கம்மியாயிரும். ஸோ அப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும். ஸோ ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வெளியே நிறைய ப்ரெஷர் இருக்குது, உள்ளே கம்மி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அட்மாஸ்ஃபரிக் ஏர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதுதான் நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிற ப்ராசஸ். நான் இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் த கான்ட்ராக்ஷன் இஸ் கம்ப்ளீட், இப்போ இந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். நான் ரிலாக்ஸ் ஆனால் உடனே என்ன ஆகும், நம்மளோட செஸ்ட் கேவிட்டியோட வால்யூம் வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அதே சைஸுக்கு குறைஞ்சிரும். இப்போ அதே சைஸ்க்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றப்ப பெருசாச்சு அப்படின்னு உடனே நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்கல்ல, இப்போ கம்மியாயிருச்சுன்னு உடனே உள்ளே வந்து நெரிசல் ஜாஸ்தியாகி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஸ்ன்னு வெளியே போயிடுவாங்க. பிகாஸ் வெளியில் இருக்கிற ப்ரெஷர் உள்ளே இருக்கிறத விட கம்மியாக இருக்குது. ஸோ வெளியிலேருந்து உள்ளே ஆட்டோமேட்டிக்காக காற்று போயிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் மூச்சை உள்ளே இழுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக எந்த எனர்ஜி செலவும் இல்லாமல் பாசிவாகவே இட் வில் go to the outside. Okay, so relaxation of the muscles will happen, volume will decrease, as a result pressure will increase and higher pressure to lower pressure காற்று வெளியே போயிடும். இதுதான் எக்ஸலேஷன். ஓகே, ஸோ நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது நம்ம செஸ்ட் கேவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் புஷ் ஆகும், அண்ட் தென் when we relax back திருப்பி டவுன்வர்ட் அண்ட் இன்சைட் அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கே திரும்பி வந்துடும். ஓகே, ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கிட்டத்தட்ட 12 to 16 டைம்ஸ் ஒரு மினிட்ல வந்து will be breathing. ஓகே, அண்ட் இந்த ஒரு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைரோமீட்டரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ரீதிங் இருக்குது, எப்படி ப்ரெஷர் இருக்குங்கிறது எல்லாமே. அண்ட் இது வந்து வேறு பல்மோனரி ஃபங்க்ஷன்ஸு அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் கமிங் டு த வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பசங்களா, இதை வந்து ஒரு பீரோ ஷெல்ஃப் மாதிரி நினச்சிக்கோங்க, சரியா?
இந்த மாதிரி 4 ஷெல்ஃப் இருக்கக்கூடிய ஒரு பீரோவாக நினச்சிக்கோங்க சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து எவ்ரி டைம் நார்மலாக ப்ரீத் பண்ணுற வால்யூம் தான் நம்மளோட டைடல் வால்யூம். ஓகே, நான் இந்த டைடல் வால்யூமுக்கு மேலே நம்ம தம் கட்டி மூச்செடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்வ்க்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக மூச்சு விடுறதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ மூச்சு இழுக்க முடியுங்கிறது தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். நம்ம நார்மலாக மூச்சு இழுக்கிறத விட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோ நம்ம வந்து காற்றை வெளியே தள்ளலாம் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, அண்ட் நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து வெளியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சாலும் கடைசியில் நம்ம லங்ஸில் வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு ரிமைனிங் வால்யூம் எப்போவுமே அது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி தள்ளினாலும் உள்ளே இருக்கிற வால்யூம் தான் ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னு சொல்லும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களா, இந்த டைடல் வால்யூம் அப்படிங்கிறது 500 ml நார்மலாக. இதை தாண்டி நான் எவ்வளோ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2500 ml. ஓகே, நான் நார்மலாக இந்த 500 தாண்டி என்னால் எவ்வளோ மூச்சு நான் உள்ளே வச்சுருக்கேன், சரி இப்போ கொடுக்க வேணாம் அப்படின்னு வச்சுருப்பேன், பட் என்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எவ்வளோ வெளியே தள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000. ஓகே, அண்ட் நான் எவ்வளோ தான் வெளியே தள்ளினாலும் கடைசியில் எனக்கு வந்து ஒரு இத்தினூண்டு உள்ள ஒரு அந்த நம்ம பர்ஸுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு 500 எப்போவுமே ஒரு எமர்ஜென்சிக்குன்னு வச்சுருப்போம்ல, ஒரு 100 200 அந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு வால்யூம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 1100 1200 which is called the residual volume. இதெல்லாம் தான் volumes that you have to remember. Okay, now same diagram. Okay, same diagram if you see, நமக்கு வந்து இங்கே IRV இருக்குது, இங்கே TV இருக்குது, ERV இருக்குது, RV இருக்குது. now நார்மலாக என்னால் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாவோ இல்லை எனக்கு இதுவாகவோ எவ்வளோ மொத்தம் என்னால் மூச்சை உள்ளே இழுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நார்மலாக இழுக்கிறது ப்ளஸ் என்னால் தம் கட்டி இழுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் இது எல்லாம் சேர்ந்து இஸ் த இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. மொத்தமாக என்னால் அவ்வளோ உள்ளே இழுக்க முடியும். அதே எக்ஸ்பிரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ என்னால் ரிலீஸ் பண்ண முடியும், டிவி ப்ளஸ் இஆர்வி. கரெக்ட், நார்மலாக விடுறது ப்ளஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக விடுறது which is the expiratory capacity. தென் நான் நார்மலாக மூச்சு விட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ என்னோடய லங்ஸில் வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு வால்யூம். நான் நார்மலாக மூச்சு விட்டுட்ருக்கேன்னா எனக்கு இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இது எல்லாமே என்னோடய லங்ஸில் தங்கி தான் இருக்குது இல்லையா. ஸோ நார்மலாக ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நான் வந்து இஆர்வி ப்ளஸ் ஆர்வி தான் வந்து நார்மலாக நான் மூச்சு விட்டதுக்கப்புறமும் என் லங்ஸில் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் ஏர். ஓகே, நான் மொத்தமாக நான் ஃபுல்லாக தம் கட்டி மூச்சை உள்ளே இழுத்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னால் விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மொத்தம் ஐஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் இஆர்வி இல்லையா. அது மொத்தம் தான் நம்ம வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் வால்யூவாக என்னால் இவ்வளோ தான் மூச்சு விட முடியும். ஓகே, ஆனால் இதையும் தாண்டி உள்ளே யார் இருக்கா, ஒரு ரெசிடுவல் வால்யூம் இருக்கான் இல்லையா. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டிங்கிறது இஸ் நத்திங் பட் இந்த வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூமையும் சேர்த்த ஒரு டோட்டல் கெப்பாசிட்டி தான் இந்த லங் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இந்த ஒரு ரெசிடுவல் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம ஆல்வியோலை வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். சரியா பசங்களா. ஸோ நவ் மூவிங் ஆன் டு த மீடியமான டாபிக்ஸ். ஓகே, எதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் கோயிங் இன் டு தேட் நம்ம GIB 26 நடக்குது பசங்களா. இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ரிமைண்டர். ஓகே, நவ் கமிங் டு த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்வியோலைக்கும் பிளட்டுக்கும் நடுவில் ஒரு டிஃப்யூஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆல்வியோலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வர என்னோடய பிளட் வெசல் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வரும். அப்போ அதில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்வியோலையில் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக மூச்சை உள்ளே இழுத்திருக்கேங்கிறதுனால நிறைய ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் உள்ளே போகும், இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். ஓகே, நான் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வாட் வில் ஹேப்பன், என்னோட செல்ஸுக்கு வரப்போ என்னோடய டிஷ்யூக்கு வரப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இங்கே ஆக்சிஜன் பிளட்டில் எக்கச்சக்கமாக நான் இப்போ தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்னோடய செல்ஸ் வந்து இப்போ தான் எனர்ஜியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி வச்சு டயர்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து ஆக்சிஜன் வந்து உள்ளே போகும்,
ஓகே அண்ட் டிஷ்யூலேருந்து ஆக்சிஜன் வந்து இங்கே உள்ளே போனதுக்கப்புறமா மீன்ஸ் பிளட் வெசல்லேருந்து டிஷ்யூக்கு வந்து ஆக்சிஜன் போகும், டிஷ்யூலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வில் கோ பேக் இன் டு த பிளட். ஓகே ஸோ இந்த ஒரு டிஃப்யூஷன் வந்து கிளியராக ஹையர் பார்ஷியல் ப்ரெஷர் டு லோவர் பார்ஷியல் ப்ரெஷர், எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியோ இல்லை எக்ஸ்ட்ரா இதுவோ நான் அங்கே செலவழிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக சிம்பிளான ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற வேலை இட் வில் ஹேப்பன். அண்ட் இந்த ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் ஆல்வியோலையும் சரி நம்ம பிளட் கேபிலரிஸும் சரி ரொம்ப ஒல்லியான சிம்பிளான எபிதீலியம் வந்து இருக்கும். ஸோ தட் டக்குன்னு அந்த மெல்லிசான மெம்பரேன் வழியாக டிஃப்யூஷன் நடக்க முடியும். ஓகே ஸோ அதனால் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஹேப்பனிங் இன் த ஆல்வியோலை அண்ட் த பிளட் அண்ட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் பிட்வீன் த பிளட் அண்ட் த டிஷ்யூ. ஓகே now this table is very important பசங்களா, நம்ம என்சிஆர்டியில் இருக்கிற டேபிள் தான். ஸோ இந்த ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூ லுக் அட் தி அட்மாஸ்ஃபெரிக் ஏர், இது வந்து வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 159 இருக்குது, ஆனால் ஆல்வியோலைக்குள்ளே 104 தான் இருக்குது. அப்போ வெளியிலேருந்து உள்ளே வர்றது ரொம்ப ஈஸி இல்லையா? நான் ஆல்வியோலைலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை பார்க்கும்பொழுது சரி 40 தான் வச்சுருக்கியா இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆல்வியோலைலேருந்து டக்குன்னு உள்ளே போய் அந்த டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து என்ன ஆகும், ஆக்சிஜனேட்டடாக மாறும்பொழுது 95 வந்துடும். ஓகே நான் இந்த 95 டிஷ்யூக்கு போகும்போது 40 தான் இருக்கா, சரி இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டக்குன்னு இட் வில் பிகம் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் விச் இஸ் 40. ஓகே நான் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்மாஸ்ஃபரிக் ஏரில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் இங்கே டிஷ்யூவில் பார்க்கும்போது ஆஃப்டர் ஆல் த ப்ராசஸஸ் 45 இருக்கும், பட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் 40 தான் இருக்கும். அப்போ உடனே கார்பன் டை ஆக்சைடு இங்கே உள்ளே வந்துடும். ஓகே தென் இங்கே இருந்து ஆல்வியோலை போகும்பொழுது அங்கே பார்த்தா 40 தான் இருக்கும். அப்போ இவன்ட்ட 45 இவன்ட்ட 40 அப்படின்னா சரி டக்குன்னு ஆல்வியோலைக்குள்ளே போயிடும். அதே மாதிரி ஆல்வியோலையில் 40 இருக்குது, வெளியில் ஒன்றுமே இல்லை 0.3 தான் இருக்குன்னு உடனே செலவே இல்லாமல் டக்குன்னு அது வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் நடக்குது பசங்களா. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ப்ரெஷர் இருக்குது அண்ட் எப்படி டிஃப்யூஷன் நடக்கிறதுங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. இது உங்கள் என்சிஆர்டியோட டயக்ராம் தான். ஸோ டெஃபினட்டாக கோ த்ரூ பண்ணுங்க சரியா? நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் தான். ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி தானே நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப என்னோட நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு H2O நார்மல் அட்மாஸ்ஃபெரிக் ஏரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் ஜாஸ்தி, கார்பன் டை ஆக்சைடு கம்மி. ஓகே ஸோ அதிலிருந்து வந்து இஃப் யூ சி நம்மளோட ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்ஷியல் ப்ரெஷர் என்னவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டிஃப்யூஷன் நடக்குது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன். ஆப்வியஸ்லி லைக் ஐ செட் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப மெல்லிஸான ஸ்குவாமஸ் எபிதீலியம் இஸ் தேர் ஸோ தட் ரொம்ப சிம்பிளான டிஃப்யூஷன் கேன் டேக் பிளேஸ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்வியோலையில் எனக்கு ஸ்குவாமஸ் எபிதீலியம் இருக்குது, இப்போ என்னோட பிளட் வெசலோட எண்டோதீலியம் இருக்குது, நடுவில் பேஸ்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த 3 இதையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆக மொத்தம் நமக்கு இந்த 3 லேயர்ஸையும் தாண்டி என்னோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். கிளியர்? நான் சால்யூபிலிட்டி ஆஃப் த கேஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. இஃப் யூ சி கிட்டத்தட்ட கார்பன் டை ஆக்சைடு 20லேருந்து 25 மடங்கு மோர் சால்யூபிள் கம்பேர்ட் டு த ஆக்சிஜன். ஓகே ஸோ அப்போ அந்த டிஃப்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ த சர்ஃபேஸ் ஏரியா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆல்வியோலை வந்து இஸ் ப்ரெசன்ட். ஸோ தட் நம்ம இந்த சின்ன சின்ன லேயர்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குட்டி குட்டியாக நம்ம ஆல்வியோலை பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா நிறைய இருக்கும்போது ப்ரீதிங் வில் டேக் பிளேஸ். ஓகே now when you come to the regulation பசங்களா ரொம்ப சிம்பிள். 2 முக்கியமான ரெகுலேஷன் இஸ் தேர். ஒன்று வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், இது வந்து நம்ம மெடியூலாவில் இருக்குது. ஓகே ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ரெண்டுத்தையுமே வந்து இட் வில் கண்ட்ரோல். ஓகே now நியூமோடாக்சிக் சென்டர் வந்து இஸ் ப்ரெசன்ட் இன் த பான்ஸ். நான் இந்த பான்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம இன்ஸ்பிரேஷன் ரேட் இருக்குல்ல அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட்டையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ இன்ஸ்பிரேஷனை வந்து நம்ம
மெதுவாக மூச்சு இழுத்து விடுறதுக்கு பதிலாக டக்குன்னு அந்த டியூரேஷன் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூமோடாக்சிக் சென்டர் பாண்ட்ஸ்லேருந்து ரெகுலேட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரெகுலேஷன். நான் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா there are some chemosensitive areas. அப்படின்னா இது ஹைட்ரோஜன் அயன்ஸும் கார்பன் டை ஆக்சைடும் எங்கடா இருக்குன்னு தேடிட்டே இருக்கும். ஸோ தேடிட்டு இருக்கிறத பேஸ் பண்ணி இல்லை விஷம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம பிரெயினுக்கு வந்து போய் இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அந்த ரிதம் சென்டர் ஆக்டிவேட் ஆகி நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கேரி அவுட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிசெப்டர்ஸ் வந்து நம்ம பிரெயின் கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஓகே, அதாவது ரிதம் சென்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கெரோட்டிட் ஆர்டரிஸ் ஏயோட்டிக் ஆர்ச்லேயும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா பசங்களா? ஸோ இதோட நம்ம ஈஸி அண்ட் மீடியம் டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சது பசங்களா. Now moving on to the hard topics. Okay, so hard topicsல மெயினாக நீங்கள் transport of oxygen and carbon dioxide தான் பசங்களா நீங்கள் வந்து பார்க்கணும். So if you see நம்ம GIB 26 அன்னைக்கு நடக்குது. I am just going to give you another reminder for this பசங்களா. இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா டெஃபினட்டாக இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. Now moving on to the ஹார்டான போர்ஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். சரியா? ஸோ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் வந்து 97% ஆர்பிசி மூலியமாக தான் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு 97% வந்து ஹீமோக்ளோபின் மேலே ஏறி ஆர்பிசி வழியாக நடக்குது. 3% தான் பிளாஸ்மா வழியாக போகுது. பட் கார்பன் டை ஆக்சைடுன்னு நீங்கள் எடுக்கும்போது 20லேருந்து 25% மட்டும்தான் ஆர்பிசியில் போகுது. 70% பைகார்பனேட் அயன்ஸாக தான் இருக்குது. ஓகே, 7% வந்து பிளாஸ்மாவில் ட்ராவல் ஆகும். சரியா பசங்களா? ஸோ ஆக்சிஜன் பொறுத்த அளவில் ஹீமோக்ளோபினில் தான் மெயினாக போகும். ஸோ ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் சேரும்பொழுது we have something called the oxyhemoglobin. ஓகே, இந்த ஒரு ஆக்சிஹீமோக்ளோபின் வந்து மேக்ஸிமம் 4 மாலிக்யூல்ஸை தூக்கிட்டு போகும். அண்ட் இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் நிறையா இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கணும், ஹைட்ரஜன் அயன்ஸ் கம்மியாக இருக்கணும், டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கணும். இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜாலியாக இந்த ஆக்சிஜன் போய் என்னோட ஹீமோக்ளோபின் மேலே ஏறி உட்காந்து இட் வில் ஸ்டார்ட் ட்ராவலிங். ஸோ இதை மானிட்டர் பண்ணுற ஒரு கர்வ் தான் வந்து இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். அதாவது எவ்வளோ சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபினுக்கு எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு கர்வ் தான் இது. சரியா? ஸோ லைக் ஐ செட், நிறைய ஆக்சிஜன், கம்மி கார்பன் டை ஆக்சைடு, கம்மியான கான்சன்ட்ரேஷன், கம்மியான டெம்பரேச்சர் எல்லாம் இருக்கும்பொழுது ஈஸியாக இந்த ஆக்சிஜன் வந்து ஏறி உட்காந்துக்கும். ஆனால் டிஷ்யூக்கு போகும்போது அப்படியே எல்லாமே ஆப்போசிட். ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ தட் இன்னொன்றத்தை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? ஸோ இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து அப்படியே ஆப்போசிட். கம்மி ஆக்சிஜன், நிறைய கார்பன் டை ஆக்சைடு, நிறைய ஹைட்ரஜன்றப்ப அதுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லைன்னு சொல்லி அது இறங்கி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம டிஷ்யூக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 ml ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து கேரி பண்ண முடியும். சரியா? நான் இதுதான் நம்மளோட இந்த டிசோசியேஷன் கர்வ். Clear everybody? Now when you are looking at the carbon dioxide வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 25% தான் நம்ம ஆர்பிசியில் ட்ராவல் ஆகுது. ஓகே, ஐ மீன் ஹீமோக்ளோபினில் ட்ராவல் ஆகுது. மீதம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஆர்பிசியில் இருக்கிற இந்த ஒரு கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ்ங்கிற என்சைமை யூஸ் பண்ணி இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு கார்பானிக் ஆசிட் which will convert to bicarbonate ion and ஹைட்ரஜன் அயன். ஸோ ஹைட்ரஜன் அயன் இருக்கிறதுனால என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருந்தால் pH ட்ராப் ஆகிடும். ஓகே, அண்ட் பைகார்பனேட் அயன்ஸும் வந்து இஸ் அ குட் இண்டிகேட்டர் ஆஃப் வெதர் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. சரியா? நான் இந்த ஒரு பைகார்பனேட் அயன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் 70% வந்து இஸ் கோயிங் டு travel in the blood. Okay, bicarbonates தான் அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. Now when you look in the alveoli, again கார்பமீனோ ஹீமோக்ளோபின் வந்து ஆல்வியோலையில் டிசோசியேட் ஆகிறதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்லேயும் டிஷ்யூஸ் இருக்கும்பொழுது அது வந்து ஈஸியான ஃபார்மேஷன் கண்டிஷன்லேயும் இருக்கும். ஸோ தட் டிஷ்யூலேருந்து எடுத்து என்னால் ஈஸியாக ஆல்வியோலையில் ட்ராப் பண்ணிட முடியும். அண்ட் நார்மல் ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷனில் ஒவ்வொரு 100 ml டிஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கும் 4 ml கார்பன் டை ஆக்சைடு தான் தூக்கிட்டு போக முடியும். ஸோ அங்கே 5 ml ஆக்சிஜன், பட் இங்கே 4 ml கார்பன் டை ஆக்சைடு தூக்கிட்டு போனால் தட் இஸ் த நார்மல் ஃபிசியலாஜிக்கல் condition.
Clear Pasangala? Now coming to the last part of this chapter, disorders of the respiratory system என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first thing வந்து mountain sickness. அதாவது மேலே மலை ஏற ஏற என்ன ஆகும்னா there is a shortage of oxygen. ஸோ அதனால வந்து அந்த பர்சனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ஆப்பிடைட் இல்லாமல் ஒரு மாதிரி நாசியாவா வாமிட்டிங்கா ஓகே பிகாஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து there is an expansion of gases நடக்குது because of the temperatureங்கிறதுனால அந்த மாதிரி நாசியா எல்லாம் வரும். பல்முனரி இடிமா அப்படின்னா வந்து வீக்கம் ஓகே ஸோ அது நடக்கிறதுனால பிரெத்லெஸ்னஸ் ஆகலாம் ஹெட்ஏக் டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேன் ஹேப்பன் விச் we term it as the mountain sickness ஓகே ஸோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிற கண்டிஷனை ஹிபாக்சியா அப்படின்னு சொல்லுவோம் சரியா பசங்களா ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப குளிர் பிரதேசத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ஸுக்கெலாம் போகிறதானா ஓகே நான் bronchial ஆஸ்துமாங்கிறது இஸ் an inflammation of the bronchi and bronchioles ஸோ இட்ஸ் an allergic reaction நடக்கும் ஸோ அதனால் வீசிங்கும் நடக்கும் ஸோ இது வந்து ஆஸ்துமாங்கிறது எந்த ட்ரிகரில் வேணால் நடக்கலாம் பட் இட்ஸ் மெயின்லி த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ட்ராக்ட் நான் எம்ஃபைசமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்வியோலார் வால்ஸே டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எம்ஃபைசமா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸே வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ மேஜர் காஸ் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி டேஞ்சரஸான ஒரு காஸ் கிளியர் பசங்களா ஸோ இஃப் யூ சி ஹியர் இந்த மாதிரி எம்ஃபைசமால நம்மளோட என்டையர் சர்ஃபேஸே வந்து டீக்ரேட் ஆகுது சரியா நான் ஆக்குபேஷனல் லங் டிசீசஸ்னால் என்ன அப்படின்னா சில இண்டஸ்ட்ரீஸில் அங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்னால பாடினால் ஃபுல்லாக கோப் பண்ண முடியாத நேரத்தில் இன்ஃப்ளமேஷன் நடக்கலாம் ஃபைப்ராசிஸ் நடக்கலாம் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு ரெஸ்பிரேஷனல் டிசார்டர்ஸ் நடக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து எப்போவுமே ப்ரொடெக்டிவ் மாஸ்க்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து they'll be able to cope with these kind of disorders. So இதோட நம்ம entire chapter is over பசங்களா quickly let's discuss some questions okay I've got about 10 questions for you so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா in humans the process of respiration involves the following steps எது வந்து கரெக்டான ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே பசங்களா so firstly we will start with ventilation அதுதான் முதல் ப்ராசஸ் ஓகே ஸோ அதுலேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது நான் வென்டிலேஷனுக்கு அப்புறமா டிஃப்யூஷன் த்ரூ தி ஆல்வியோலர் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் அதுக்கப்புறமா பிளட் அண்ட் டிஷ்யூக்குள்ள இது அதுக்கப்புறமா தான் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஆக்சிஜன் பை த செல்ஸ் ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 4 will be the right answer தென் எது வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் த thoracic chamber அப்படின்னு பார்த்தீங்கன்னா all of these பசங்களா ஸோ ribs and vertebral column வந்து சென்டரில் இருக்கும் diaphragm வந்து கீழே இருக்கும் sternum வந்து chest bone vertebral column பின்னாடி இருக்குது okay so all of these are the answers so option 4 will be the right answer now inspiration occurs when intrapulmonary pressure now inspiration உள்ளே போகணும்னா உள்ள ப்ரெஷர் குறையணும் அப்போ வெளியில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா தான் உள்ளே போகும் இல்லையா ஸோ லோவர் தென் த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷராக இருந்தால் தான் வெளியிலிருந்து உள்ளே வந்து காற்று போகும் ஸோ கிளியர்லி உள்ள ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும் ஸோ லோவர் தென் தி அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வில் பி த ரைட் ஆன்சர் தென் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த டயஃப்ரம் வந்து என்ன பண்ணும் ஸோ கான்ட்ராக்ஷன் ஆகும் பொழுது இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆகும் பட் டயஃப்ரம் கீழே இருக்கா இப்போ இது வந்து இன்க்ரீஸ் இன் வால்யூம் பண்ணுச்சு அப்படின்னா ஆன்டீரோ போஸ்டீரியர் ஆக்சஸில் தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் எம்ஃபைசமா walls are damaged okay cigarette smoking நால நடக்குது deficiency of enzyme நாலையும் நடக்கலாம் ஆனா increase in respiratory surface கிடையாது decrease in the respiratory surface so option 2 will be the right answer now a condition in which அவங்களோட airways are inflamed okay and difficult to breathe அப்படின்னு சொன்னா inflammation பார்த்தாவே remember பசங்களா it is going to be asthma so option 1 is the right answer now peripheral chemoreceptors எங்க இருக்காங்க or என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டிக்ரீஸ் இன் PCO2க்கு தான் சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து நம்மளோட இந்த ரிசெப்டர்ஸை தூண்டுமே தவிர ஆக்சிஜன் எந்த விதத்துலையும் தூண்டாது ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer clear now mark the correct combination எது வந்து incorrect combination எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா so clearly if you see இங்க எல்லாமே correct except
விசிங்கிறது டிஎல்சி ப்ளஸ் ஆர்வின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக டிஎல்சி இஸ் ஈக்குவல் டு விசி ப்ளஸ் ஆர்வி இல்லையா? ஸோ அதனால நமக்கு ஆப்ஷன் 3 வில் பி த ராங் ஆன option here. சரியா? Now the amount of air that will enter the lung during normal breathing. Okay, அப்ப what is the amount that will enter? It is the tidal volume. So option 2 is the right answer. Now vital capacity அப்படிங்கிறது என்ன பசங்களா? Remember those shelves. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் TV, ERV, IRV and RV அப்படின்னா இதுதான் நம்மளோட வைட்டல் கெப்பாசிட்டி இல்லையா? ஸோ ஐஆர்வி, டிவி, இஆர்வி clearly option 4 is the right answer. Now the part of the human brain எங்கே வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்குது. ரிமெம்பர் நியூமோடாக்சிக் சென்டர் தான் பான்ஸில் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி சென்டரில் மெடியூலா ஆப்லாங்கேட்டாவில் தான் இருக்குது. ஓகே, now the part of the this is option 1. Now the maximum amount of air that the person can breathe out after a forced inspiration in normal physiological condition. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் ஏர் அவங்க வந்து ப்ரீத் பண்ண முடியும் ஆஃப்டர் அ ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ஆஃப்டர் அ ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஐஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் இஆர்வி மொத்தமாக ப்ரீத் அவுட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு 500, இது வந்து ஒரு 2500, இது வந்து ஒரு 1000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3000, 4000, somewhere close to 4000. ஸோ we can go for 4500 பசங்களா. ஓகே, ஸோ this is the general amount. Now நார்மல் ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷனில் ஒவ்வொரு 100 mlக்கும் எவ்வளோ ஆக்சிஜன் ட்ராவல் ஆகும்? கிளியர் கட் ஆன்சர் 5 ml ஆஃப் ஆக்சிஜன் ட்ராவல் ஆகும். இதே கார்பன் டை ஆக்சைடுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் மார்க் 4 ml. சரியா? தென் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அட் த ஆல்வியோலையில் ஆல்வேஸ் ஆக்சிஜன் வந்து 104 இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்கும். Okay, so clearly option 3 will be the right answer. Now favorable conditions required for oxyhemoglobin. அப்போ நிறைய ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்கணும், கம்மியான கார்பன் டை ஆக்சைடு, கம்மி ஹைட்ரோஜன், கம்மி டெம்பரேச்சர். ஸோ ஆப்ஷன் 3 will be clear cut the right answer. Okay, now due to increasing airborne allergens and pollutants சில பேருக்கு respiratory disorder and wheezing வரும். இது ஏன் அப்படின்னு சொன்னால் again wheezingனாவே inflammation, asthma. Okay, so option 3 will be the right answer. Now when you hold your breath என்ன சேஞ்சஸ்னால நம்ம வெளியே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிரெத்தை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகும். அது ஜாஸ்தி ஆகும் பொழுது அதுதான் நம்மளை ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு அர்ஜ் பண்ணும் பசங்களா. ஸோ ரைசிங் CO2 கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இதோட நம்மளோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. அண்ட் நம்ம GIB 26ஆம் தேதி நடக்க போகுது. எந்த டிலேயும் இல்லாமல் உடனே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட கிளாஸஸும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் 6 monthஸில் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ வில் see you all in another class very soon பசங்களா. இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், பட் ஆனால் டெஃபினட்டாக நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.